நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பழத்தின் பேர் வந்து மகிழம்பழம். மகிழம்பழம் இப்போ வந்து இந்த பூ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். பூவும் நல்ல வாசமாக இருக்கும். இந்த மகிழ மரம் வந்து இப்போ பழுக்க ஆரம்பிச்சிருக்குது. மே மாதம் ஏப்ரல் மேல தான் இது, ஏப்ரல்னு கூட சொல்ல முடியாது, மேலே தான் இது பழுக்க ஆரம்பிக்கும். பாருங்கள் எப்படி பழுத்துட்டு இருக்கு. ரெட்டும் இல்லாமல் ஆரஞ்சு கலரும் இல்லாமல் ரெண்டுத்தையும் மிடில் பழுத்துருக்குது. இந்த மரம் வந்து பெரும்பாக்கம் ஜி ஸ்கொயரில் இருக்குது. ஜி ஸ்கொயரில் வந்து நிறைய மரம் வச்சுருந்தாங்க. ஆனால் எல்லாம் காஞ்சி போச்சு. இப்போ ஒன்று ரெண்டு இதுவும் பாருங்கள் எவ்வளோ வாடி போய் இருக்குது. தண்ணி இல்லையாட்டிருக்குது. ஸோ இது ரொம்ப வாடி போய் தான் இருக்குது. பழமும் வந்து அவ்வளோ வந்து செழிப்பாக இல்லை. இங்கே ஜி ஸ்கொயரில் ஒரு 10-15 மரம் நான் பார்த்துருக்குறேன். பட்டு எல்லாமே ஓரளவுக்கு காஞ்சி போயிட்டாங்க. 1-2 தான் இருக்குது. இது ஒரு சின்ன மரம் தான். இப்போ வச்சு 2 இயர்ஸ் தான் ஆகுது. இந்த மரமெல்லாம் பாருங்கள் நல்லா காய்ச்சிருக்குது. பூ பூத்துருக்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. இது நல்ல சத்துள்ள ஒரு பழம். பல மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது இந்த பழத்தில். இந்த பூ கூட நம்ம கிராமங்களெல்லாம் வந்து இடித்து அதை வந்து ஒரு உருண்டை மாதிரி செஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சு அதை சாப்பிடுவாங்க. இந்த பழத்தையும் நம்ம சாப்பிட்லாம். நரம்பு தளர்ச்சி, கர்ப்பப்பை பிரச்சனை எல்லாத்துக்கும் இது நல்ல தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு பழம்.